ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு மேஜிக் ஷோ பண்றவங்க வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து மேஜிக் தான் வந்து அங்க செஞ்சு காட்டுவாங்க. அதை விட்டுவிட்டு அவங்கள போயிட்டு பாட சம்பந்தமா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்ப மகாவிஷ்ணு மாதிரி ஆட்கள் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடும்பொழுது அவர் எந்த மாதிரி சிந்தனையாளர், அவர் யாருன்னு தெரியாமலாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல. அப்ப முழுக்க முழுக்க இது வந்து ஸ்கூலோட தவறுன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு மகாவிஷ்ணு பேசினதுல வந்து என்ன பிரச்சனையா போச்சு அப்படின்னா, அடுத்த பிறவி கர்மா அப்படின்னு சொல்றப்ப இந்த பிறவி வந்து நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா போன ஜென்மத்தோட பலன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் நிறைய பேத்துக்கு வந்து அது ரொம்ப வேதனையை கொடுத்ததாக இருந்தது. அதுல ஒருத்தர் கொதிச்சு எழுந்துட்டாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடந்திருக்கு. ஒருத்தர் ஜாதகமெல்லாம் போட்டு கட்டமா கட்டி நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு அந்த பிரச்சனை வரல. இங்க ஒருத்தர் கொதிச்சு எழுந்துட்டாரு. எழுந்த உடனேயே அந்த வைரலா மாறின உடனே அவருக்கு எதிராக எல்லா விஷயங்களும் திரும்பியது. ஒருவேளை இந்த டீச்சர் எந்திரிச்சு நிக்கலன்னா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்காரு, இருக்கிற பூதாகரமா வெளிச்சிருக்காரு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மகாவிஷ்ணு அவர்களோட சர்ச்சை பேச்சுக்கள், அவரோட பேச்சு சர்ச்சையா இருக்கு. சோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க போறோம். சோ வெல்கம் பேக் டு தி லூயிஸ் அடகன். ஆர்டிகளே சொல்லிடுறேன், இந்த ஒரு வீடியோ முழுசா தயவு செய்து நண்பர்கள் பாருங்கள். அதே மாதிரி உங்களது பொன்னான கைகளை தூக்கி சப்ஸ்கிரைபில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தேன். அதனால வந்து பண்ணி கொள்ளுங்கள், முழுசா பாருங்க நண்பர்களே. அப்பதான் நான் சொல்ற விஷயம் நம்ம எதை சுத்தி இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து மேபி கிளாரிட்டி ஆகலாம். நான் அந்த அளவுக்கு ஞானிலாம் கிடையாது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். எனக்கு மனசுல பட்டதை உங்களிடம் தான் நான் ஷேர் செய்ய முடியும். முதல்ல ரெண்டு விஷயம், நமக்கு பழக்கப்பட்ட விஷயம், இன்னொன்னு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்ப புதுசா தெரியுது. அது மாற்று கருத்தா அது தெரிகிறது. சோ அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ, மகாவிஷ்ணுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு இருக்குல்ல. சோ தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மா சொல்லிடுறேன். அவரு அசோக் நகர்ல உள்ள ஒரு மேல்நிலை பள்ளியில வந்து ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை திருப்பூர்ல நடத்திட்டு வர்றதுதான் இந்த மகாவிஷ்ணு அவர்கள். 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஒரு நாள் வந்து வெளியூருக்கு செல்லும் பொழுது அவர் எதையோ தேடி ஒரு ஸ்டாண்டப் காமெடியா அசத்த போது யாரு சன் டிவில நடிச்சுக்கிட்டு இருந்த இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியா இருக்கும் பொழுது 10th முடிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா தவறிட்டாரு. சோ ஒரு மாதிரி மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பல ஊர்களுக்கு செல்கிறார். அதை ஆன்மீக பயணமாக செல்கிறார். அப்ப ஒரு பெரியவர் வந்து என்ன பண்றாரு, இந்த இடத்துல நீ வந்து தவம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ தவம் பண்ணும் பொழுது தான் வந்து ஒரு விஷ்ணுவின் அவதாரமாக உணர்ந்து அவர் வந்து பல விஷயங்களை செயல்பட ஆரம்பிக்கிறார். சோ இந்த இடத்துலதான் அவரோட கதைக்களம் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது சீஃப் கெஸ்டா போன இந்த இடத்துல வந்து ஒரு 3-4 விஷயங்கள் சர்ச்சையாக மாறி இருக்கு. சோ என்னன்னா, இந்த காலேஜ்ல இந்த ஸ்கூல்ல அவர் பேசின விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்தை பத்தி பேசியிருக்காரு. இந்த ஜென்மத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா போன ஜென்மத்துல நீங்க பண்ண விஷயத்தோட தாக்கம் தான் இப்ப உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ அதுல ஒரு டீச்சர் கொதித்து எழுந்து இது வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷன் தானே, இது என்ன ஆன்மீக ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டு அது ரொம்ப வைரல் ஆகி ஹைஜாக் பண்ணப்போ உள்ள ஆக்சிடென்ட்ல நம்ம பையன் ஒருத்தன் இருந்திருக்கான். நம்ம பையன் உடனே சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவருக்கு மேல இப்ப கேஸ் போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவர் வந்து சிறையில அடைச்சிருக்கதா தகவல் வருது. அந்த தலைமை ஆசிரியரை வந்து இடம் மாற்றம் செய்ய அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாயிண்ட். சோ நம்ம கண்டென்ட்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். பேச்சுக்கள் இதை நான் ரெண்டு வகையா பாக்குறேன். ஒண்ணு, நம்பர் 1 ஆன்மீக சிந்தனையாளர்கள், நம்பர் 2 பகுத்தறிவு சிந்தனையாளர்கள். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலான ஒரு சின்ன உரசலும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இப்ப மகாவிஷ்ணுவோட பேச்சு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அவர் வந்து திருமூலரை மறுக்க முடியுமா, திருவள்ளுவரை நீங்கள் மறுக்க முடியுமா, பாட புத்தகத்தில் இருக்கிறது, அதைத்தானே நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, அதாவது இவங்க மகாவிஷ்ணு அவர்கள் சாரார் என்ன சொல்றாங்கன்னா, திருக்குறளை நீங்க வந்து தமிழ் புத்தகத்துல வந்து வச்சிருக்கீங்க. தமிழ் புத்தகத்துல ஒரு பாடல் ஒரு பிரிவா வருது. அதுல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 7 உலகம் இருக்கிறதா சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது திருவள்ளுவர் சொன்ன மாதிரியே போன தடவை இந்த தடவை நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா போன தடவை வந்து போன ஜென்மத்துல வந்து நீங்க ஏதாவது பாவம் பண்ணிருக்கணும், அதோட பிறவி பலன் தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்ப திருவள்ளுவரை நீங்க மறுக்க முடியுமா, அது பாட புத்தகத்துல வந்திருக்கே அப்படின்னு சொல்றாரு. திருமூலர் சொல்றதையும் சொல்றாரு. இன்னொரு விஷயம், மதிப்பிற்குரிய அண்ணன் அன்பில் பொய்யாமொழியை சந்திச்சு ஒரு சித்தர் எழுதின ஒரு காவியத்தை வந்து பாடல் உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இப்ப இல்ல முன்னாடி கோரிக்கை வச்சாரு. இப்ப அந்த போட்டோ தான் இப்ப வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை வந்து நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தரல, என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மகாவிஷ்ணுவோட தரப்பு வந்து சில அமைப்புகளும் கூறுகிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அரசு பள்ளியோட விழா,
இதில் அனைவரும் சரிசமம். இதுல வந்து ஏன் வந்து ஆன்மீகத்தை இழுக்கிறீங்க? பேசுவதற்கு எதுவுமே இல்லையா? எதுக்கு பிறவி பலன்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஆர் ஈக்குவல்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் எந்திரிச்சு சொல்றாரு. இப்படி ஒருத்தன் உள்ள இருக்கும்போது ஆள் ஹைஜாக் பண்ணா என்ன ஆகும்? பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இத அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இவர் பாட்டுல பேசிட்டு போயிருப்பாப்ல. ஆனா ஒரே ஒரு ஆசிரியர் எந்திரிச்சு இது வந்து கிடையாது, இது வந்து நீங்க பேசுறது வந்து பிறவி பலன் பேசுறது வந்து இந்த விழா இந்த மேடை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எதிர்த்து பேசணும்னு இவர் கொஞ்சம் ஹைப் ஆயிட்டாரு. யாரு? மகாவிஷ்ணு ஹைப் ஆயிட்டாரு. ஹைப்பாய் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்கள் கல்வி இயக்குனரோட மேலானவரா, நீங்க அவரோட மேலானவரான்னு சொன்னோன்னா அது இன்னும் பூதாகரமாக வெடித்தது. அதுக்கு டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாவிஷ்ணு அவர்கள் நீங்க 10th தான் படிச்சிருக்கீங்க, அவர் வந்து பல பேருக்கு வந்து கல்வியை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க மேலானவரா கேட்கறீங்க. முதல்ல நீங்க இந்த இடைமறித்த இந்த ஆசிரியருக்கு மேல நீங்க மேலானவர்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்மளோட ஒரு கேள்வின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒரு கேள்வி என்னன்னா, நான் மேஜிக் ஷோ பண்றவங்கள்ட்ட கூட்டு வந்து ஒரு திருவிழா ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷன்லன்னா கண்டிப்பா அவங்க மேஜிக் தான் பண்ணி காட்டுவாங்க. கரெக்டா? அவங்க என்ன துறையை சார்ந்தவர்களோ அதை தான் அவங்க வந்து செஞ்சு காட்டுவாங்க. சோ அப்படி காட்டும் பொழுது இவர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காருன்னு தெரியுது. இவர் வந்து ஒரு ஸ்பீச் பேசுறாரு, ஆன்மீக ஸ்பீச் பேசிக்கிட்டு இருக்காரு. இவரை சீஃப் கெஸ்டா அலோகேட் பண்ணது யாரு? இவரை எதுக்கு அப்புறம் வந்து கூப்பிடணும்? இவரை எதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பேசணும்? அவர் பேசுறதுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன ஸ்பீச் வச்சிருக்கீங்க, குழந்தைகளுக்கு இது எதுவா இருக்குமா, சரிசமமாக இருக்குமா அப்படிங்கிற பேச்சை வந்து கண்டிப்பா அங்க இருக்க தலைமை ஆசிரியரோ இல்ல அந்த ஸ்கூல்ல உள்ள அந்த டீச்சர்ஸோ இல்ல அந்த ஃபங்க்ஷனை நடத்துறவங்களோ கண்டிப்பா கேட்டிருக்க வேண்டும். பட் அது வந்து கேட்காமல் போனதுதான் இங்க வந்து சிக்கலாக வந்து முடியுது. அப்ப பாட புத்தகத்துல நான் இருந்த வரைக்கும் சொல்றேன். நான் என்ன பத்தி இது வரைக்கும் பெருசா அவங்கள்ட்ட பேசுனதுல, என் நேம் ஜோயலஸ் ஆண்டனி. நான் வந்து இதை நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் மதத்தை சார்ந்தவன், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன். ஆனா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல என்னை சேர்க்கல. ராகவேந்திரா ஸ்கூலு, ஜமீன்தார், சௌலாம்பிகா மூணும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை சாராத ஸ்கூல்கள் அவ்வளவுதான். வேற வழி இல்லாம தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் படித்த ஸ்கூல்ல பிரேயர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரக. டெய்லி இந்த பிரேயர்ஸ் தான் நடக்கும். மார்னிங் ஒண்ணு, ஆப்டர்நூன் ஒண்ணு, ஈவினிங் ஒண்ணு. இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் படிக்கிறதுல, இது வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் நான் சொல்றேன், எல்லாமே பிரைவேட் ஸ்கூல்ஸ். சான்ஸ்கிரிட் நான் படிக்கிறதுல ஸ்லோகம் படிச்சு அதுல வந்து நான் பிரைஸும் வாங்கினேன், சான்ஸ்கிரிட் ஸ்லோகமும் ஒப்பிச்சேன். சோ அது வரைக்கும் ஆன்மீகத்தோட கலந்த கல்வியா தான் பிரைவேட் ஸ்கூல்ஸ் போதிச்சு வந்துச்சு. இப்ப இது வரைக்கும் சிக்கல் கிடையாது. அதே மாதிரி பாட புத்தகத்துல என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சிவன் அவர்களை பத்தி இருக்கும், இந்து மதத்தை தழுவி. அடுத்து கிறிஸ்துவ மதத்தை தழுவி இயேசு பிரான் அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து முஸ்லிம் மதத்தை நம்பி முகமது நபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட புத்தகத்திலேயே இருக்கும். சோ இதுலயே இறையாண்மை இந்த தமிழ் புத்தகத்துல தான் நீங்க வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் பார்க்க முடியாது. சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி இதுல எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. தமிழ் புத்தகத்தில் மட்டுமே இந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்தோ கடவுளை பற்றியோ விளக்கங்கள் அங்க அப்படியே கொடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சம்திங் மறந்து போச்சு எனக்கு, அதெல்லாம் நாலடியார் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல வந்து கடவுளை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வரும். இப்படி எல்லாம் வரப்ப இந்த இடம்லாம் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அது நமக்கு படிக்கும் பொழுது மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் வந்து கொடுத்தது. அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. அது போற போக்குல போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மகாவிஷ்ணு அவர்கள் பேசும் பொழுது குறைவு காரணமா இருக்கிறவங்களை பத்தி பேசும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆயிடுச்சு. இதுதான் சிக்கல். இப்ப இந்த ஒண்ணு பாட புத்தகத்துல, இப்ப இருக்கிற பாட புத்தகத்துல ஒண்ணு கடவுள் சார்ந்த விஷயங்கள், திருவள்ளுவர் சார்ந்த விஷயங்கள், திருமூலர் சார்ந்த விஷயங்கள், சித்தர் சார்ந்த விஷயங்களை படிச்சுட்டு விட்டுறணும். அப்படிங்கிறப்ப படிக்கிறப்பே கண்டிப்பா அவங்க இறையாண்மைக்குள்ள போயிருவாங்க. இப்ப ஒருத்தர் சிவனை பத்தி படிக்கிறாருன்னா அவர் அந்த இறையாண்மைக்குள்ள அந்த பாட புத்தகங்களை இருக்கிறத சொல்றேன், அது இறையாண்மைக்குள்ள போயிருவாங்க. இயேசுவை பத்தி படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இறையாண்மைக்குள்ள போயிருவாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது மகாவிஷ்ணுவும் வந்து எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. நான் இன்னமும் சொல்றேன், எனக்கு எந்த மதமும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த எப்படி போயிருக்குன்னா, ஒண்ணு அரசு விழாக்கள்ல தயவு செஞ்சு சொல்றேன், எந்த ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்காத மாதிரி சீஃப் கெஸ்ட் நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் யார் என்ன மாதிரி பேசுவார்னு சொல்லிட்டு அவர் முதல்ல அவர்கிட்ட ஒரு ரிஹர்சல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க. இதுக்கு முன்னாடியே இது மாதிரி பல சர்ச்சைகள் வந்திருக்கு. இப்ப சாமி ஆடி இருக்காங்க மதுரையில. நான் இன்னமும் சொல்றேன், அந்த வட்டாரங்களில் எவ்வாறு நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. அதை நான் தவறு என்றும் நான் சொல்ல மாட்டேன். இது என்னன்னா, நாம் அடுத்தவங்க அஃபெக்ட் பண்ணாம இருக்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயங்களாக நான் பார்க்கிறேன். சோ இதுதான், இது வந்து ரெண்டு சாரார்கள் நெட்டிசன்ஸ் தான் பேசிக்குவாங்களே, இவங்களோட கருத்துக்கள் தான். ஒன்று, மகாவிஷ்ணு போன்ற ஆட்களை ஏன் கூப்பிட்டீங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, மகாவிஷ்ணு பேசியது என்ன தவறு இருக்கிறதுங்கிறது ரெண்டு.
ரெண்டாவது திருக்குறளையும் திருமூலரையும் பாடப்பத்தில் இருக்கும் போது அவர் பேச கருத்துக்களை பேசினா என்ன தப்புங்கிறது 3. சோ குழந்தைகள், அரசு பள்ளி மாணவர்கள் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலுக்கு போய் அவங்க வந்து அப்படியே சமச்சீர் கல்வி கொடுத்து அவங்களுக்கு உள்ள அந்த பாடங்களை படித்து மேல வரதுக்கு போதும் ஆகும். இதுல வந்து பல மக்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாமிகளை கும்பிட்டு இருக்காங்க. குலதெய்வம்னு இருக்கு, கிறிஸ்து மத சார்பாகவும் பிரிஞ்சிருக்காங்க. இவங்களெல்லாம் ஒன்று சேர்ப்பது இந்த கல்வி. இந்த கல்வியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதா நம்மளோட கோட்பாடு. சோ பிரைவேட் ஸ்கூல்ஸ் இப்ப நிறைய இன்னொரு சிறப்பு கேட்டிருந்தாங்க. ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த ஜீசஸ் பத்தி தான் பேசுறாங்க. ஒரு முஸ்லீம் ஸ்கூல் எடுத்துல அல்லாஹ் பத்தி பேசுறாங்க. இது பேசலாமே, கண்டிப்பாக நீங்க பேசலாம், இல்லைன்னு சொல்ல. அதுதான் நான் படிச்ச பிரைவேட் ஸ்கூலு. இப்ப நான் படிச்சது வந்து பிரைவேட் ஸ்கூலு. அதுல வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்து சாமிகளை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் எந்த மறுப்புமே அப்ப தெரிவிக்கல. பிரைவேட்டுங்கிறப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன்னா அது காசு கொடுத்து சேர்றாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள் தெரியும். கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படிங்கிறப்ப அடித்தட்டு மக்கள், தினக்கூலிகள், கஷ்டப்பட்டு அவங்க வந்து எஜுகேஷனுக்கே கஷ்டப்பட்டு இருக்க வறியவர்கள் அந்த ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது ஒரு சார்பாக, அதாவது தான் புண்படும்படியோ இல்ல ஒரு எப்படி சொல்றது மேல கீழே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகாம சமச்சீரா நடக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் சில வழிமுறைகளை பின்பற்றுகிறது. சோ தயவு செஞ்சு சொல்றேன், ஒருத்தவங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிடும் பொழுது அவர்களை பேசிக்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஏன்னா மகாவிஷ்ணு மேல மட்டும் முழுசா தவறா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவர்கள் மேல நீங்க தவறுன்னு சொன்னீங்கன்னா அவங்க சீஃப் கெஸ்டா கூப்பிடும் பொழுது, இப்ப ரோட்ல ஒருத்தவங்க போறாங்க, அவங்கள நீங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டீங்களா, அவங்களோட பேசிக் அவங்க யார் என்ன அப்படிங்கறத நீங்க பாப்பீங்கல்ல. இன்னொரு விஷயம், இன்னொரு சாரார் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அவர்கள் கேட்டிருப்பாரு. ஒருவேளை பேசுறவர் வந்து என் பேர் வந்து பாஷா, இல்ல என் பேர் வந்து ரோஷன் இப்படின்னு கிறிஸ்டியன் பேர் சம்திங் ஏதாவது சொல்லி இருந்தாருன்னா, ஒருவேளை அந்த இடத்துல ஒரு மத பிரச்சாரமோ இல்ல ஒரு மத பிரச்சனையோ வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து இந்து மத கோட்பாடு. சோ பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான ரீசன்ஸ் அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் உற்றுவோம். இப்ப இந்த மகாவிஷ்ணு அரசு விழாக்கள்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க வந்து ஆரம்பிக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு கடவுள் நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஸ்கூல் நேம்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌடாமியா, மூவாவியா, அந்த தெய்வங்கள் பேராதான் இருக்கும். இந்துவோட தெய்வங்கள் பேராதான் இருக்கும். அதுக்குள்ள நான் நுழையவும் இல்லை, அதுக்குள்ள நான் வரவும் இல்லை. அதுக்கு அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தனா படிச்சு வெளியில வந்திருக்கேன். சோ பிரைவேட் ஸ்கூலா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அரசாங்கம் என்பது அனைவருக்கும் சமமானது. அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை பார்த்து கூப்பிடுங்கள். அதே மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து இப்ப எதிர்த்து கேள்வி கேட்டார்ல, அவர் கேட்கல அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா நார்மலைஸ் தான் ஆயிருக்கும். அது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு உண்டே ஆயிருக்காது. அவர் கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னா அது ரொம்ப வைரலா மாறிவிட்டது. இல்லைன்னா அங்க இருக்க டீச்சர்ஸ் வந்து கரெக்டா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு மூலையே இருந்திருப்பாங்க, அந்த ஒரு மொமெண்ட்லயே இருந்திருப்பாங்க. அதை தவறுன்னு சுட்டி காட்டினா ஒருத்த மனுஷன் அதுதான் வந்து அங்க வேற மாதிரி ஆயிடுச்சு. சோ நமக்குள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும், எமோஷனல்ஸ் எல்லாமே இருக்கும், கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இருக்கும். பட் நம்மள ஒண்ணு சேர்க்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் என்றோடும் ஒன்றிணைவோம். தமிழ்நாடு சிறக்கட்டும், வாழ்க பாரதம். சோ ஹோப் எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.